ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது, இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீப்பான கன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மண் சரிவை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பில்டிங் கோட்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த படிக்கட்டில் நிறைய காணொலிகளில் நான் காட்டியிருப்பேன். எந்த இடமா இருந்தாலும் இது ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு வடிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இது வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் நினைக்கிறேங்க. இது ஏதோ ஒரு கம்ப்ரஸ்டு பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி போல் மாதிரி வச்சு உங்களுக்கு மண் சரிவு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு மேலே இருந்து கரைஞ்சி உங்களுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரிவை வந்து படிப்படியாக தடுத்துருக்காங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர நீரை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கால்வாய் வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக வச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உங்களுக்கு மண்ணை வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு இந்த மரங்களுடைய வேர்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன தப்பாக இருந்ததுன்னா அதை பற்றி கரெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வர தண்ணி எப்படி போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே வந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த இடத்துலையும் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இப்படி வரும். அங்கேருந்து வர தண்ணி இங்கே பாருங்கள். ஸோ இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இங்கே வந்து இங்கேருந்து ஒரு சென்டராக ஒரு பைப் இருக்குது பாருங்கள். ஸோ இது வழியாக அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கலக்கிறத